பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கை சேர்ந்த மாற்றான் மலரை, அத்தியாயம் 30. அன்று தீ முழுவதும் பரவ ஆரம்பித்து விட்டிருந்தது. கட்டிடங்கள் இடிந்து விழத் தொடங்கின. எங்கும் ஒரே கூச்சலும் குழப்பமும் அலறலும் ஒலிக்க துவங்க இளமதியும் வதனியும் இன்னும் அதிகமாக பயந்து போனார்கள். இளமதியால் நடக்க முடியாது என்று புரிந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தனர். வதனி, நீ ஓகே தானே? உன்னால் ஓட முடியும் இல்லை? கதிரேசன் வதனியிடம் அவசரமாக கேட்டான். முடியும் அத்தான், நான் நல்லா தான் இருக்கேன். சட்டென்று இளவரசியை தூக்கி அவள் கையில் தந்தான். கோதை திகைக்க, இளமதியோ வருத்தத்தோடு புன்னகைத்தாள். அத்தான், அவங்க என்றாள் வதனி. நான் பார்த்துக்கிறேன் என்றவன் இளவரசியை வதனியின் உடம்போடு வைத்து பெட்ஷீட்டை சுற்றி இறுக்கி கட்டினான். முதல்ல நீ வா என்று அவள் கையை பிடித்து இழுத்தான். ஆண்டி, நீங்களும் வாங்க என்று விட்டு அந்த இடத்திற்கு இருவரையும் அழைத்துச் சென்றான். அந்த பைப்பின் வழியே வதனியை இறக்கினான். அவன் கையை பிடித்து கொண்டாள் வதனி. அத்தான், நீங்களும் வாங்க. வரேன், நீ முதல்ல போ. பில்டிங் விழுந்தாலும் உன் மேலே படாத இடத்துக்கு ஓடி போயிடு சொல்லிவிட்டு, ஆண்டி நீங்களும் இறங்குங்க என்று விட்டு மீண்டும் உள்ளே சென்றான். இளமதியை அப்படியே தன் கையில் தூக்கி கொண்டான். வேண்டாம், என்னை விட்டுடுங்க. என் குழந்தைய மட்டும் என் அழகு கிட்ட கொடுத்துருங்க. அவள் சொல்வதை காதில் வாங்காமல் அவளை தூக்கி கொண்டு ஓடினான். அந்த பைப்பின் அருகில் வந்தவன், என்னை கெட்டியா பிடிச்சுக்கோங்க என்றான் இளமதியிடம். அதற்குள் நிறைய பேர் அங்கு வந்துவிட கூட்டத்தில் ஒவ்வொருவராக இறங்க ஆரம்பித்து விட்டனர். சிரமத்தோடு இளமதியை தூக்கி கொண்டே இறங்க முனைந்த நொடியில் அங்கே வந்தார் கோதை. அவரை கண்டு இருவருமே திகைத்தார்கள். ஆண்டி, இன்னும் என்ன பண்றீங்க இங்க? கோபமாக கேட்டான். கேட்ட பிறகே அவர் கையில் தன் குழந்தை இருப்பதை கவனித்தான். அப்சர்வேஷனுக்கு வைத்திருந்த அறைக்கு சென்று தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் என்று புரிந்தது. இந்த குழந்தை தான் உங்களை உங்கள் குடும்பத்தோட சேர்க்கும்னு வதனி ரொம்ப நம்புறா. அவன் கண்களில் நீர் வழிந்தன. சரி, நீங்கள் இறங்குங்க, வதனி எங்கன்னு பாருங்க என்று விட்டு அவரை முதலில் இறக்கிவிட்டான். இன்று அறையில் கையை பிசைந்து கொண்டு அமர்ந்திருந்தாள் வதனி. என்னடி பண்ணுறது இப்போ? காயத்ரி புரியாமல் கேட்டாள். இத்தனை வருஷம் இவளை இப்படி தள்ளி வச்சிருக்காங்களேன்னு எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா? இன்னைக்கு மன்னிச்சு ஏற்றுக்க வந்திருக்காங்களேன்னு சந்தோஷம் கூட பட முடியல அரற்றினார் சுதா. அவங்க என்னவோ அவங்க பேத்திக்காகத்தான் இவளை ஏற்றுக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போது இவ அவங்க பேத்தியே இல்லைன்னு தெரிஞ்சா உங்கள் அத்தை அவ்வளவுதான், சாமி ஆடிடுவாங்க. லைஃப்பில் மொத்தமாக அவங்கள மறந்துட வேண்டியது தான். எனக்கு அது பிரச்சனை இல்லை காயு. எந்த காலத்துலேயும் அவங்க என்ன ஏற்றுக்க மாட்டாங்கன்னு மனசை பக்குவப்படுத்தி தான் வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பட்டுவை அருள் சார்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் என்னை பற்றி கவலைப்பட எதுவும் இல்லை. என் கவலையெல்லாம் பட்டுவை பார்த்ததுக்கப்புறம் 2 பேர் முகத்துலேயும் சந்தோஷம் தெரியுதே. திரும்பவும் அந்த சந்தோஷத்தை கெடுக்க போகிறேனேன்னு நினச்சாதான் என்னால் தாங்க முடியல. கோபத்தோடு எழுந்தாள் காயத்ரி. அப்போது அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறதுன்னு முடிவே பண்ணிட்ட போல. வேற என்ன பண்ண சொல்கிற? பட்டுவை அருள் சார்கிட்ட கொடுத்தே ஆகணும். இத்தனை நாள் பரவாயில்ல, அவள் அப்பா யாருன்னு தெரியாமல் இருந்தது. இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் முடியாது. அவங்களோடது உண்மையான காதல். இளமதியோட நம்பிக்கை வீண் போகலை. இளவரசியால் மட்டும்தான் அவரை அவங்க நினைப்பில் இருந்து மீட்டு கொண்டு வர முடியும். அதை தடுத்து நான் பாவம் பண்ண மாட்டேன். எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்தார் தங்கராஜ். என்னங்க இவ இப்படி சொல்கிறா? நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. என்ன சொல்கிற? எல்லா தப்பையும் என் மேலே வச்சுக்கிட்டு உடைந்த குரலில் கேட்டார். மூவருமே புரியாமல் பார்த்தனர். முதல்ல அவங்க மனசில் ஆசை வளர்ந்தப்போவே கண்டிச்சிருக்கணும். கல்யாணம் சரி வராதுன்னு தெரிஞ்சப்போ காரணத்தை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருக்கணும். அவசரமாக கல்யாண ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருக்கணும். இவ திரும்பி வந்ததும் இவளை நல்லபடியாவாச்சும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். உடைந்து அழுது விட்டார் அவர். நான் இவளை திட்டாமல் இருந்திருந்தா ஊரில் நம்ம கூடவே இருந்திருப்பா. இல்லை, இங்கே வந்திருக்க மாட்டா. பட்டுவோட அப்பாவை பார்த்துருக்க மாட்டா. அக்காவும் மாமாவும் இவங்களை ஏற்றுக்கிட்டு கூட்டிக்கிட்டு போகிறப்போ சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பேனே. இப்போ என்ன பண்ண? எல்லாமே என்னால் தான். தலையில் அடித்து கொண்டு அழுதார் தங்கராஜ். அப்பா, ஏன்பா, விடுங்க. அவர் கைப்பிடித்து சமாதானம் செய்தாள் வதனி. அவர் நிமிர்ந்து குற்ற உணர்வோடு தன் மகளை பார்த்தார். அப்பா, நீங்கள் அழுறதுனால நடந்தது எதுவும் மாறப்போகிறது இல்லை. எது நடக்கணும்னு இருக்கோ அதுதான் கண்டிப்பாக நடக்கும். அவர் கையை கெட்டியாக பிடித்து கொண்டாள். நான் இருக்கிற வரைக்கும் நீங்களும் அம்மாவும் என் கூட இருங்க, அது போதும். ஏய், என்னடி பேசுகிற? பதறினார் சுதா. அரைஞ்சிடுவேன் வதனி, நீ பேசுறதுக்கு அர்த்தம் புரியுதா? காயத்ரி கோபமாக கேட்டாள். புரியுதுடி. இத்தனை நாள் பட்டுவா அவள் அப்பா கிட்ட சேர்க்குற வரைக்கும் நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன். இனி அவள் அருள் சார்கிட்ட போயிட்டா எனக்கு அத்தான் ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். அதில் நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியல. அதனால தான் சொல்கிறேன்.
என்றவள் அப்படியே தங்கராஜன் முன் மண்டியிட்டு அமர்ந்தாள். அப்பா, என் மேலே கோபமாப்பா என்றாள் சிறு பிள்ளையைப் போல். அவள் தலை கோதி இடம் வலமாக தலையசைத்தார். அப்படியே அவர் மார்பில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அவளை ஆறுதலாக வருடியபடி கூறினார். அழுக வந்தா அழுதுடா. இல்லை என்பதை போல் தலையசைத்து விட்டு சில நிமிடங்கள் அப்படியே இருந்தாள். அவளை வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தாள் காயத்ரி. ஏகாம்பரம் இளவரசியை மடியில் வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்க எதிரில் அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் மரகதம். நாங்கள் 2 பேரும் யாருன்னு தெரியுமா? ஏகாம்பரம் இளவரசியிடம் கேட்டார். தெரியும். ஓ, தெரியுமா? யாருன்னு சொல்லு. தாத்தா, பாட்டி. ஐயோ, என் செல்லம். அவள் கன்னம் வழித்து முத்தம் வைத்தார். எங்கள் பேரு தெரியுமா? எங்க சொல்லு சொல்லு. பம்பரம் தாத்தா, மிலிட்ரி பாட்டி. என்னது? திகைத்தார் அவர். மரகதம் இதழிலோ சின்னதாக புன்னகை அரும்பியது. உனக்கு யார் இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா என்றார் ஏகாம்பரம். வேற யாரு? அந்த நிலவன் பயலாதான் இருக்கும் என்றார் மரகதம். அப்படியா தங்கம்? உன் மாமன் தான் உனக்கு இப்படி சொல்லி கொடுத்தானா? அவள் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள். உங்கள் பேர் ஏகாம்பரம்னு யாராச்சும் சொன்னால் நம்பக்கூடாதாம். நீங்கள் எப்பவும் பம்பரம் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்களாம். அதனால் உங்கள் பேர் பம்பரம்னு சொன்னார். உறக்க சிரித்தார் அவர். ஆமாம், பாட்டிக்கு ஏன் அந்த பேர்? அது பாட்டி எல்லாரையும் விரட்டிக்கிட்டே இருப்பாங்களாம். இதுதான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி எல்லாரையும் வேலை வாங்குவாங்களாம். அப்புறம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம். அதனால் மரகதம்ன்ற பேரை அவங்க பேரை மிலிட்ரின்னு மாற்றிட்டாங்களாம். மீண்டும் உறக்க சிரித்தார் ஏகாம்பரம். மரகதமோ ஆசையாக அவளை பார்த்து கொண்டிருந்தார். கையை நீட்டி வா என்றார். அவள் தயக்கமாக அவரிடம் செல்ல அவளை தூக்கி வைத்து கொஞ்ச ஆரம்பித்தார். எங்களை பார்த்துருக்கியா? ஓ, நிறைய தடவை பார்த்துருக்கேனே. உங்கள் வீடு கூட தெரியும், பெருசாக இருக்கும். கையை விரித்து காட்டினாள். உங்கள் வீடு இல்லை, நம்ம வீடு. அவள் புரியாமல் பார்க்க வதனி அங்கே வந்து நின்றாள். அத்தை. அவர் நிமிர்ந்து அவளை பார்க்கவில்லை. சொல்லுமா என்றார் ஏகாம்பரம்தான். உங்கள் 2 பேர்கிட்டையும் கொஞ்சம் பேசணும் மாமா. சட்டென்று எழுந்து கொண்டார் மரகதம். எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல கிளம்ப சொல்லுங்க அவளை என்று விட்டு இளவரசியை தூக்கி கொண்டு வெளியில் சென்று விட்டார். வதனி ஏகாம்பரத்தை பார்க்க, இங்கே பாரு தங்கம், அவள் கோபம் எல்லாம் கொஞ்ச நாளில் போயிடும். நீ கவலைப்படாத. இப்போவாச்சும் எங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்கோ. ஆனா மாமா, நீ எதுவும் பேச வேண்டாம் வதனி சொல்லிவிட்டு அவரும் எழுந்து சென்று விட்டார். செய்வதறியாமல் திகைத்து நின்றாள் மதிவதனி. இளவரசியை வைத்துக்கொண்டு பார்க்கில் விளையாடி கொண்டிருந்தனர் ஏகாம்பரமும் மரகதமும். ஏற்கனவே ஊரில் அவர்களை பார்த்திருந்ததாலும் நிலவன் அவர்களை பற்றி அவளிடம் சொல்லி இருந்ததாலும் தன் தந்தையின் பெற்றவர்கள் என்று தெரிந்ததாலும் அவர்களிடம் நன்றாக ஒட்டி கொண்டாள் அவள். அருள் வதனியை தேடி அவர்கள் வீட்டிற்கு சென்றான். இளவரசி கிட்ட சொல்லிட்டீங்களா வதனி? ஏக்கத்தோடு கேட்டான். சாரி சார், ஒரு சின்ன பிரச்சனை. என் அத்தையும் மாமாவும் வந்துட்டாங்க. என்னால் சொல்ல முடியல. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே தயக்கமாக கூறினாள். இப்படி சொன்னால் எப்படி வதனி? சார், நீங்கள் எப்படி கேட்டால் எப்படி என்றாள் காயத்ரி கோபமாக. அருளுக்கும் கோபம் வந்தது. நான் என் பொண்ணை தானே கேட்குறேன். அவள் சொல்லலைன்னா உங்கள் பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்குமா என்ன? இன்னும் கோபத்தோடு கத்தினாள். அருளும் ஏதோ கோபமாக சொல்ல வர, காயு ப்ளீஸ் டி சும்மா இரு. சார், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். அத்தையும் மாமாவும் எங்களை ஊருக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். வாட்? உங்களன்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணை நான் விட மாட்டேன் அவன் கத்தினான். நான் பேசுகிறேன் அவங்க கிட்ட என்றான். என்ன பேசணும்? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார் ஏகாம்பரம். வதனி, பாப்பா எதிர் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருக்கா என்று விட்டு சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டார். மரகதம் அழுத்தமான பார்வையோடு அருளை பார்த்து கொண்டே வந்து அவர் அருகில் நின்றார். சொல்லுப்பா, எங்ககிட்ட என்ன சொல்லணும்? மீண்டும் ஏகாம்பரம் கேட்டார். இளவரசி உங்க பேத்தி இல்லை, என்னோட பொண்ணு பட்டென்று உடைத்து விட்டான் அருள். ஒரு நொடி அவனையே பார்த்தவர் டீப்பாயின் மேலிருந்த தினசரியை எடுத்து புரட்டி கொண்டே கூறினார். இருந்துட்டு போகட்டும். அவர் கூற்றில் அனைவரும் திகைத்தனர். என்னப்பா அப்படி பார்க்குற? அதுக்காக எல்லாம் அவளை தூக்கி உன்கிட்ட கொடுக்க முடியாது. அதை கேட்டு அருளுக்கு கோபம் வந்தது. அதை நீங்கள் சொல்லக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏகாம்பரம் ஏதோ சொல்ல வர கையை நீட்டி அவரை தடுத்தார் மரகதம். அப்போ இத்தனை வருஷம் அவளை பத்திரமா பார்த்துக்கிட்ட என் மருமகளுக்கு என்ன பதில்? சரி, அதை கூட விடு. உன் பொண்டாட்டியை காப்பாற்ற போய் என் பையன் உயிரை விட்டானே, அதுக்கு என்ன பதில்? அதை கேட்ட அருள் திகைத்து புரியாமல் வதனியை பார்க்க, அவளோ இவர்களுக்கு எப்படி தெரியும் என்ற அதிர்ச்சியாக அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். இனி நிகழப்போவது என்ன?
தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.